சிவகங்கை அரசு மருத்துவமனை அவல நிலையை பாருங்கள். நமது ஜிஹெச்சில் உள்ள லிஃப்ட் எதுவுமே வேலை செய்யலாம். வயதானவர்கள் வர்றாக போகிறாங்க, அவங்க மட்டும் இல்லை, இதே போல் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் வரணும், மேலே ஏறி இறங்கணும். அவங்களுக்கெல்லாம் இந்த லிஃப்ட்டு சரியாகவே வேலை செய்யலை. அது மட்டும் இல்லை, அந்த லிஃப்ட்டு பூரா உடஞ்ச நிலையில் வேற இருக்குது. இது உடஞ்ச நிலையில் இருக்கனால கீழே சின்ன குழந்தைகள் ஓடி போய் கீழே உள்ளக்க விழுந்துடக்கூடிய அபாய நிலையில் இருக்குது. இது அரசு கவன நிலைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து இதை உடனே சரி செய்யணும். அப்படி சரி செய்யாமல் இருந்தால் வயதானவர்கள் மேலே ஏறி இறங்கணும், அவர்கள் லிஃப்ட்டில் ஏற்றி இறக்கணும். இது யார் கொண்டு போய் யார் கொண்டு வர்றது? இது அரசாங்கத்துடைய வேலை. அவங்கெல்லாம் கண்டுக்காத மாதிரி பேசாமல் இருக்காங்க. ஜிஹெச்சில் உள்ள அதிகாரிகளும் அதை கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுடைய அவல நிலையை பாருங்கள். இந்த அவல நிலையை போக்கணும்னா அரசாங்கம் உடனடியாக இது எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த அவல நிலையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தின் முதல் இதில் இருக்கிறது இந்த லெவலுக்கு இருக்குது. அதனால் உடனே அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.